திமுக என்ற ஆலமரத்தினுடைய வேர்கள் நீங்கள், அறிவாலயத்துடைய அஸ்திவாரமே நீங்க தான். உங்களை நம்பித்தான் மொத்த கழகமும் இருக்கு. என்னுடைய மொத்த நம்பிக்கை நீங்க தான். வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இயல்பாக பிரச்சாரம் பண்ணுங்க, சகஜமாக பண்ணுங்க, உரிமையோடு பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களே உணர்ந்து நம்மை வரவேற்பாங்க. நண்பர்களுடைய டீ கடையில உட்கார்ந்து பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுங்க, கலகலப்பா பேசுங்க. நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும், தமிழ்நாட்டுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும் அவங்க மனசுல பதிய வைங்க. குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட, அவங்க கிட்ட நாம செஞ்சுட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி சொல்லுங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை பற்றி பொறுமையாக சொல்லுங்க. இதுக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அதுல நம்மோட 5 ஆண்டு சாதனைகள் விளக்கி சட்டப்பேரவையில நான் பேசின ஸ்பீச், அந்த பேச்சு இருக்கு. நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த குட்டி புத்தகத்தை கட்டாயம் படிச்சிடுங்க. இது என்னுடைய ரெக்வெஸ்ட் இல்ல, கழக தலைவரா உங்களுக்கு போடக்கூடிய என்னுடைய உத்தரவு.